எந்த அற்புதத்தையும் செய்ய முடியும். किसी भी सामर्थ को कर सकता है. ஒரு 12 வருடங்களுக்கு முன்பு करीब 12 साल के पहले ஒரு நாள் நான் என்னுடைய ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியில வந்தேன். एक दिन मैंने अपने ऑपरेशन कमरे से बाहर निकला. உடனே ஒரு நர்ஸ் ஓடி வந்தார்கள். சார் இன்னொரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்திருக்காங்க. तुरंत एक नर्स दौड़ कर आई और कहने लगी सर और एक इमरजेंसी पेशेंट आ गए. அவ பயங்கரமான அந்த மோஷன் ஸ்மெல் அடிக்குது. जिन्हें जो दस्त की बहुत ही दुर्गंध, அது அவர்களுடைய வயிற்றிலே ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அந்த ஆபரேஷனுடைய காயத்தின் வழியாய் மலம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. कि इतना दुर्गंध का कारण क्या था? उनके पेट में कुछ ऑपरेशन किया गया लेकिन वो विफल होने के कारण वहां छेद से वो गंदगी बाहर निकली जिसके चलते बदबूत होने लगे. நான் போய் பார்த்தேன். मैंने जाकर देखा அங்க பக்கத்திலே போக முடியல, அவ்வளவு ஸ்மெல். इतना बदबू कि बगल जाने को नहीं हुआ. 16-17 வயது பெண், வாலிப பிள்ளை, की जवान लड़की கிட்டத்தட்ட மரித்து கொண்டிருந்தாள். लगभग मर चुकी थी. அதனால நேரத்தை அங்க வீணாக்க முடியல. வேகமா என்னென்ன செய்யணும் எல்லா காரியங்களும் செய்தோம். इसलिए समय वहां पर व्यर्थ नहीं किया, जिद कर लिया. तो बीपी மத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆச்சு. और बीपी वगैरह सब धीरे धीरे बढ़ने लगा. அவங்கள கூட்டிட்டு வந்திருந்த அவங்க மாமாட்ட கேட்டேன் என்ன நடந்தது. और उनकी मामा जिन्होंने उसे बुला लाया, मैंने उनसे पूछा कि क्या हुआ. இது முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவள். तब वो जो लड़की मुसलमान धर्म के थी, அவள் டியூஷன் போன இடத்திலே டியூஷனுக்கு வந்த டீச்சர் அவளிடத்திலே தவறாய் நடந்து 10வது வகுப்பு படிக்கிற பிள்ளையினுடைய வயிற்றிலே குழந்தை வந்து விட்டது. देखिए जहां पर वो ट्यूशन क्लास जहां पर सीखने को गई, वहां पर उसके टीचर उसके साथ गलत व्यवहार किया जिसके चलते उसके पेट में तकलीफ हो गया. அவருடைய அப்பா देहांत पहले से हो चुका था. அதனால அவங்க அம்மா இந்த ஊருக்கு தெரிஞ்சா நம்முடைய முழு குடும்பம் அவமானமாகும்னு சொல்லி அவங்க மாமா வீட்டுக்கு 45 கிலோமீட்டர் தள்ளி அங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. इसलिए वो लड़की की मां सोची कि अब गांव में ये खबर फैल जाएगा तो हमारी बेइज्जती हो जाएगी. दूर उनके मामा के घर ले गई. அங்கு பயிற்சி பெறாத போலி மருத்துவர் ஒருவர் சொல்லிருக்கார் நானே எல்லாம் சரி பண்ணி விட்டுறேன். वहां पर अशिक्षित एक नकली डॉक्टर ने कहा कि मेरे पास लाओ, मैं सब कुछ ठीक कर दूंगा. மருந்து கொடுத்து பார்த்திருக்கார், குழந்தை வெளியில வரல. दवाई दिया लेकिन बच्चा शिशु बाहर नहीं आया. 2 நாள் கழிச்சு சொல்லிருக்கார் நான் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி. 2 दिन के बाद कहा कि अब ऑपरेशन करना पड़ेगा. உள்ள 5 மாத குழந்தை, अंदर कितने महीने का शिशु? 5 महीने का शिशु. எப்படி ஆபரேஷன் பண்ணாங்கன்னு தெரியாது. अब कैसे ऑपरेशन किया पता नहीं. ஆனால் ஆபரேஷனுடைய முடிவில அது குடலை வெட்டி விட்டார்கள். அதிலிருந்து மலம் இது வழியாய் வயிற்று வழியாய் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. लेकिन अंजाम इतना बेकार हो गया कि गलती में अतड़ी को फाड़ दिया और अतड़ी की जो गंदगी पेट में आने फैलने लग गया. நான் சொன்னேன் இவளை பிழைக்க வைப்பதற்கு 10 மணி நேரங்கள் நேரம் எடுக்கும். तब मैंने उनसे कहा अगर आपको बचाना है कम से कम 10 घंटे लगेंगे. அதற்கு பிறகு இவள் உயிரோடு இருந்தால் நம்ம ஆபரேஷன் செய்யலாம். उसके बाद अगर इसकी जान बच जाए तो फिर हम ऑपरेशन की तरफ जाएंगे. அடுத்த நாள் காலையிலே அவள் கொஞ்சம் பெட்டரா இருந்தால். अगला दिन सुबह थोड़ा सा दुरुस्त हुई. ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துட்டு போயிருந்தோம் நானும் என்னுடைய நண்பரும். ऑपरेशन थिएटर में ले गए मैं और मेरा मित्र. तो அந்த வயிறு திறந்த உடனே என்ன தெரியுமா இருந்துச்சு? जैसे उसकी पेट हमने खोला, क्या था मालूम है? அந்த கர்ப்ப பைய 4 வெட்டி இருக்காங்க. जो गर्भाशय है, गर्भाशय को 4 टुकड़े में फाड़ दिए थे. தோலுக்கு போடுகிற அந்த ஸ்டிட்ச் போடுகிற தையலை வைத்து உள்ளே உள்ளதை தச்சிருக்காங்க. और पता है जो चमड़ी की सिलाई करते वो सिलाई वहां गर्भाशय पर उसी का सिलाई लगा दिया. அதோட கூட சேர்ந்து பக்கத்துல இருந்த சிறுகுடலையும் வெட்டி விட்டுருக்காங்க தெரியாம அங்க அங்க. और गलती से जो बगल में छोटी अतड़ी थी उस अतड़ी को भी चीर दिया. அந்த இடம் முழுவதும் அழுகி போய் கிடக்கிறது. कि देखा तो पूरा जगह पूरा सड़ चुका था. கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆபரேஷன். लगभग 4-5 घंटे ऑपरेशन जारी थी. 2 அடி சிறுகுடலை வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை. और अंजाम ऐसा भी बुरा हो गया 2 फुट यानी छोटी अतड़ी को भी काट कर निकालना पड़ा. யூட்ரஸை கிட்டத்தட்ட ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயம். लगभग गर्भाशय को हटाने की नौबत आई. வேற வழி இல்லை. दूसरा कोई चारा नहीं. இவளை பாதுகாக்க வேண்டும்.
क्योंकि इसे बचाना है। எல்லாம் முடிந்தது. सब कुछ खत्म हुआ। 10 நாட்கள் எங்களோடு இருந்தால் நன்றாய் மாறிவிட்டாள். 10 दिन हमारे संग थी, उसकी दुरुस्त हो गई। तो ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல அவங்க வந்து உட்காருவாங்க. और प्रतिदिन आकर के प्रार्थना में बैठती थी। இயேசுவை பற்றி சொன்னோம், यीशु के बारे में सुनाया, ஜெபித்தோம், प्रार्थना किया। ஒரு மாதம் கழித்து மறுபடியும் வந்தாங்க. 1 महीना बीतने के बाद दोबारा आए। तो திரும்ப வர வேண்டாம் நாங்க சொல்லியிருந்தோம். फिर हमने कहा था कि दोबारा आप मत आइए। அவங்க போயிட்டாங்க. वो चले गए। இதுக்கு அப்புறம் 3 வருடங்கள் கழித்து, उसके बाद करीबन 3 साल के 3 बाद, இல்ல 6 வருடங்கள் கழித்து, 3 नहीं 6 बरस के बाद, ஒரு நாள் என்னுடைய நான் ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது மறுபடியும் என்னை பார்க்க வந்திருந்தால் ஒரு நல்ல வளர்ந்த வாலிப பிள்ளை. एक बार जिस दिन मैं अस्पताल में था, उस वक्त एक ढील डोल, एक लंबी ऊंची लड़की मुझे मिलने आई। तो கேட்டா அங்கிள் என்னை தெரியுதா? और आकर के पूछा, क्या अंकल आप मुझे पहचानते हो? இல்லை அம்மா எனக்கு தெரியலையே. मैंने कहा, नहीं बेटी मैं नहीं जानता हूं। அவளுடைய பெயரை சொன்னாள், ஆஷா காத்தூன். तब उसने अपनी नाम बताई, आशा खातून। எனக்கு நம்பவே முடியல, நீயா இவ்வளவு வளர்ந்திருக்கிறாய்? मुझे यकीन ही नहीं हुआ, क्या बेटी तू इतनी बड़ी हो गई? இல்ல ஒரு ரிப்போர்ட்ட பாருங்கன்னு சொல்லி தன்னுடைய எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வயிறுக்கு எடுத்ததை காண்பித்தாள். तब उसने ये कहते हुए मुझे एक एमआरआई रिपोर्ट दिखाई कि देखो ये मेरे पेट का एमआरआई रिपोर्ट है। அவ கேட்டா நீங்க எங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்க தானே? उसने मुझसे पूछे, आपने मेरा गर्भाशय को हटा दिया ना? ஆமா. जी हाँ। ஆனா இப்ப யூட்ரஸ் முழுசா உள்ள இருக்குது. लेकिन अब अंदर पूरा का पूरा गर्भाशय है। நான் சொன்னேன் எப்படி? मैंने पूछा ये कैसे हुआ? அவளும் சொன்னால் எனக்கும் அது புரியவில்லைதான். तब उसने भी कही, भाई मुझे भी समझ में नहीं आया। நீங்க சொன்னீங்க உனக்கு மாதவிடாய் வராது, திருமணம் நடந்தால் குழந்தை இருக்காது, ஆனால் உனக்கு ஜீவனை இயேசு தந்திருக்கிறார். आपने कहा था तुम्हें मासिक धर्म नहीं आएगा, लेकिन तुम्हें बच्चा भी हो नहीं सकता, लेकिन प्रभु परमेश्वर ने सिर्फ तुझे जीवन दान दिया है। நாங்கள் இந்த ஊரை காலி செய்து டெல்லி சென்று விட்டோம். उसने कही, हम यहाँ गांव छोड़कर दिल्ली चले गए। ஆனால் அந்த இயேசுவை குறித்து சொன்ன அந்த புதிய ஏற்பாடை வாசிக்க ஆரம்பித்தேன். लेकिन यीशु के बारे में आपने जो बताए उस नया नियम को मैं पढ़ने लगी। லாசருவை 4 நாட்களுக்கு பிறகு அப்படியே உயிரோடு கூட எழுப்பினார் என்கிற கதை எனக்கு உற்சாகத்தை கொடுத்தது. और जो कहानी मैंने बाइबल में पढ़ी थी, जहां पर लाजर को मरने के बाद 4थे दिन के बाद प्रभु यीशु ने जी उठा जिलाया, तब ये सुनकर मैं प्रोत्साहित हो गई। நான் வயிற்றிலே கை வைத்து ஜெபித்தேன், இயேசுவே அது உண்மையானால் எனக்கும் மறுபடியும் இந்த கர்ப்பப்பை வளர வேண்டும், நானும் திருமணம் செய்ய வேண்டும், எனக்கும் குழந்தை வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். तब वो कहानी पढ़ने पर मैं विश्वास करते हुए अपने पेट में हाथ रखा और कहा कि प्रभु यीशु अगर वो घटना सच है तो मेरे अंदर भी गर्भाशय उत्पन्न होना है और मुझे भी बच्चा होना है, और तू ही बताना है कि तू शक्तिशाली है। வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. जैसे वर्ष बीतते गए, ஆனால் நான் ஜெபத்தை விடவில்லை. लेकिन मैंने अपनी प्रार्थना नहीं छोड़ी। திடீரென்று ஒரு நாள் மாதவிடாய் வந்தது. अचानक एक दिन मासिक धर्म आ गया। நான் அதிர்ந்து போய்விட்டேன். मैं हिल गई। ஒரு பெரிய ஆச்சரியத்திலே போய் ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று போனேன். और बड़ी आश्चर्यचकित होकर मैंने जांच करवाने गई। இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு அற்புதம் செய்தார். यीशु जीवित है और उसने मुझे चमत्कार किया। हालेलुया, हालेलुया। எலியாவுக்கு தெரியாது மரித்த பிறகு ஜெபிக்கலாம் என்று. एलिया नहीं जानता था कि मरने के बाद प्रार्थना कर सकता है, ஏனென்றால் மோசே ஜெபித்ததில்லை, क्योंकि मूसा ने प्रार्थना नहीं किया, ஆபிரகாம் ஜெயித்ததில்லை, अब्राहम ने प्रार्थना नहीं किया, அதுவரைக்கும் நடந்ததில்லை. तब तक ऐसी घटना हुई नहीं। அதை காட்டிலும் அவள் இஸ்ரவேலை சேர்ந்தவள் அல்ல அந்த விதவை. और बढ़कर के वो जो विधवा स्त्री थी वो इजरायली नहीं थी। सारी बात ஊரை சேர்ந்தவள், இஸ்ரவேலை சேர்ந்தவள் அல்ல. सारी बात गांव की वो जो स्त्री इजराइल की महिला नहीं थी। எப்படி ஒரு புறஜாதி பெண்ணுக்கு இது நடக்கும் என்று எலியா யோசிக்கவில்லை. एलिया ने सोचा नहीं ये पराजय स्त्री के साथ कैसे हो सकता। எலியா முடிவு செய்தான், இது ஒரு புது காலம். ये पराई स्त्री के लिए कैसे हुआ? एलिया ने ठान लिया एक नया युग है। இது உயிரோடு எழும்புவதற்கு வல்லமை செயல்படும் காலம். जी हाँ, ये वो युग है जहां पर मुर्दे जी उठने का युग है। எனக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, मेरे प्रिय विश्वासियों, என்னோடு கூட ஊழியம் செய்கிறவர்களே, मेरे साथ मिलकर सेवा करने वालों, தைரியமாய் ஜெபியுங்கள். आप हियों के साथ प्रार्थना कीजिए। வியாதிகள், பிசாசுகள், காரியங்கள், கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்வார். रोग
रोग बीमारी दुष्ट आत्मा परमेश्वर महान कार्य करेगा எலியாவின் நாட்களில் அதுவென்றால் கடைசி நாட்களிலே அதை காட்டிலும் தேவன் செயல்படுவார் अगर एलिया का युग में उतना हो सकता है ये तो अंतिम दिन है उनसे बढ़कर बड़े बड़े काम हो सकता है அதுக்கு அடையாளமாகத்தான் எலிசாவையும் சேர்த்து காண்பித்தார் और जिसका लक्षण के तौर पे एलिसा को भी परमेश्वर वहां पर जोड़ दिया அந்த எலிசா உயிரோடு இல்லை எலும்பை தொட்டாலே ஜீவன் வந்தது पता है एलिसा जिंदा नहीं था बल्कि उसके हड्डी लगने पर मुर्दे जिलाए गए எலியா ஆதி காலத்து சபை எலிசா கடைசி காலத்து சபை एलिया आदि युग की कलीसिया और एलिसा नया नियम की कलीसिया எலியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஊழியம் செய்தான் எலிசாவின் நாட்களிலே நாகமானும் புறஜாதியானும் சபைக்குள்ளே வந்தான் एलिया इस्राएलियों के लिए सेवा किया परंतु एलिसा के दिनों में नामान और उसके लोगों ने कलीसिया में प्रवेश किया அல்லேலூயா हालेलुया எலியா காண்பித்தது உயிரோடு கூட எழுந்த அந்த வல்லமை और एलिया ने क्या दिखाया जिलाने की शक्ति இரண்டாவது அவன் காண்பித்தது दूसरा उसने क्या दिखाया யேசபேலின் ஆதிக்கத்திற்கு முடிவை கொண்டு வந்தான் येजबेल की शासन का अंत लाया तो யேசபேலின் ஆவிக்கு முடிவை ஆரம்பித்து வைத்தது எலியாதான் अब यजेबेल की अंत का शुरू किसने करवाया एलिया ने அதை பூரணமாய் முடிப்பதற்கு 3 பேரை ஆயத்தப்படுத்தி விட்டும் அவன் சென்றிருந்தான் और उसे पूरी तरह नष्ट करने के लिए 3 जन को तैयार करके चला गया நேரம் போய் கொண்டிருப்பதனாலே 1 ராஜாக்கள்ல நீங்க 19வது அதிகாரத்தில் அதை வாசித்துக் கொள்ளுங்கள் समय बीत रहा है इसलिए पहला राजाओं की किताब 19वां अध्याय में पढ़ लीजिए तो கடைசி நாட்களிலே சபையிலே எந்த ஆவி செயல்படுமா अंतिम दिनों में कलीसिया में कौन सी आत्मा काम करेगी வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்திலே பாருங்கள் प्रकाशित वाक्य की दूसरा अध्याय में पढ़िए பைபிள்ல பலவிதமான ஆவிகள் பழைய ஏற்பாட்டிலே செயல்பட்டது बाइबल में पुराने नियम में बहुत सारी आत्माएं काम की அங்கே பார்வோனின் ஆவி செயல்பட்டது அமலேக்கியரின் ஆவி செயல்பட்டது वहां पर फिरौन की आत्मा काम की अमलेकी की आत्मा काम की ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 2:20ல வாசித்து பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே கடைசி நாட்களிலே யேசபேலின் ஆவி வரும் என்று परंतु प्रकाशित वाक्य का 2:20 में लिखा है अंतिम दिनों में कलीसिया के भीतर यजेबेल की आत्मा आएगी அதனால் தான் எலியாவை அடையாளமாய் காண்பிக்கிறார் அதையும் முறியடிக்கும் சபை इसलिए एलिया को परमेश्वर ने आदर्श दिखाया लेकिन कलीसिया उस पर भी प्रबल हो जाएगी அல்லேலூயா हालेलुया மூன்றாவது எலியா செய்தது என்ன तीसरा एलिया ने क्या किया இரண்டு மனமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை जो लोग दुचित में थे ரெண்டு நினைவுகளினால் குந்தி குந்தி நடந்தவர்களை जो लोग दो विचार में चलते थे ஒரே இருதயம் உடையவர்களாய் அவன் மாற்றி கொண்டு வந்தான் उन्हें एलिया ने एक चित्त में लाया he brought a spiritual revival too जी हाँ उसने एक आत्मिक बहाल लाया அதையும் கடைசி நாட்களிலே கர்த்தர் செய்வார் उसे भी अंतिम दिनों में परमेश्वर करेगा அதுதான் எலியாவுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டது जिसे एलिया के तुलना में कहा गया है கவனிங்க ஈனோக்கு சபைக்கு உள்ளே என்ன இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமானான் ध्यान दीजिए हनोक कलीसिया के भीतरी चीज का एक लक्षण बना எலியா சபையின் மூலமாய் வெளியே என்ன செய்யப்படும் என்பதற்கு 3 காரியங்களுக்கு அடையாளமானார் परंतु एलिया कलीसिया से कौन सी 3 चीजें प्रकट होना है उसका लक्षण बना ஆனால் இரண்டாவது எலியாவாய் வந்த யோவான் ஸ்நானகன் परंतु बतौर दूसरा एलिया बनकर आया यूहन्ना बपतिस्मा देने वाला இவன் தான் நம் நாட்களிலே இன்னமும் ஒரு காரியத்தை அதோடு கூட சேர்த்து செய்ய வேண்டும் அதற்கு அடையாளமாய் வந்தான் यही था जो हमारे युग में और एक काम करने के लिए आया जिसका लक्षण बनकर आया அவனை குறித்து சொல்லுகிறது அவன் தேவ சத்தமாய் இருந்தான் उसके विषय पर लिखा है मानो वो खुद परमेश्वर का वाणी था ரெண்டு வசனங்களை வாசித்து முடிக்க போகிறோம் 2 वचन पढ़कर हम समाप्त करेंगे லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 3வது அதிகாரம் 3 अध्याय 4வது 5வது வசனத்தை வாசிக்க 3 4 5 வேகமாய் வாசிக்கலாம் 3 4 5 அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் கோணலானவைகள் செவ்வையாகும் கரடானவைகள் சமமாகும் என்றும் மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுவவர்கள் சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் போதும் இவன் சொன்ன ஒரு காரியம்
यहाँ पर एक बात बताई गई है, இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். यीशु के दूसरे आगमन के लिए तैयार हो. அவன் முதலாம் வருகைக்கு தான் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தான். उसने पहले आगमन की तैयारी कर रहा था, ஆனால் அதேதான் நாம் இரண்டாம் வருகையிலும் செய்ய போகிறோம். और उसी काम को दूसरे आगमन के वक्त भी हम करने जा रहे हैं பாதைகள் செப்பனிடப்பட போகிறது. कि मार्ग ठीक किए जाए. ஆனால் ஐந்தாவது வசனத்தினுடைய முதல் வரி, மாம்சமான யாவரும் ரட்சிப்பை காணுவதற்கு இந்த சபை முழு பிரயாசம் எடுக்க போகிறது. पांचवा वचन की पहला पंक्ति में लिखा है, सारे शारीरिक लोग उद्धार प्राप्त करने के लिए ये कलीसिया उनके लिए मार्ग ठहरना है. ஊரெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லி, गांव गांव जाकर सुसमाचार सुनाकर, அறிவிக்கப்படாத இடங்களில் எல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி, जहां कहीं सुनाए नहीं गए वहां जाकर के सुसमाचार सुनाकर, சந்திக்கப்படாத மக்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி, जहां कई लोगों से मुलाकात नहीं की गई जाकर के सुसमाचार सुनाकर, போக முடியாத இடங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு போ, जहां कहीं पहुंच नहीं सकता वहां सुसमाचार ले जाकर सुनाकर, மாம்சமான யாவருக்கும் இந்த ரட்சிப்பின் செய்தியை அறிவிப்பதுதான் இதனுடைய பிரதான பணி. सारे प्राणियों को ये उद्धार का सुसमाचार सुनाना ही ये उद्धार का महत्वपूर्ण काम है. இயேசுவை அறியாதவர்கள் எத்தனை இருளிலே எத்தனை நரகத்திற்கு அருகாமையில் இருக்கிறார்கள். आपको पता है कितने लोग जो प्रभु यीशु को नहीं जानते अधोले के बगल में है स्थित है. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவருடைய சாட்சியை சொன்னார். मेरा एक जाने माने एक मित्र ने अपनी गवाही बताया, அழுதார். रोया. என்ன காரியம்? பாலம் கான்ட்ராக்ட் கட்டுகிற வேலையை செய்கிறவர். कौन था? वो जो पुल बनाने का कॉन्ट्रैक्ट काम करता था, ஆனால் அதிலே வந்த நஷ்டம், लेकिन उसमें नुकसान, அது நிமித்தம் ஒரு ஜோசியர் சொன்ன காரியம், और नुकसान के कारण एक ज्योतिषी ने कहा நீ நரபலி கொடுக்க வேண்டும் என்று. कहा कि तुझे कुर्बान देना होगा. தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் தன்னுடைய கடைசி பிள்ளையையே நரபலியாய் கொடுத்தார். उसने क्या किया? अपने बीवी को पता चलने नहीं दिया, बल्कि अपना छोटा बच्चा को कुर्बान कर दिया. கடைசியிலே கண்டுபிடித்தார்கள். आखिर पता लग गया, என்னால் அவரே ஒரு பித்தம் பிடித்தவரை போல மாறி போனார். क्योंकि वो खुद एक पागल सा बन गया. 3 நாட்கள் அந்த குடும்பமே உடைந்து போயிருந்தது. யார் என்னுடைய பிள்ளையை, ஏனென்றால் பிள்ளையை நரபலி கொடுத்து தலை இல்லாத பிணத்தை எழுந்திருந்தார்கள். क्योंकि 3 दिन उन्हें पता नहीं चला क्योंकि बच्चे का नरसंहार किया गया था, उसका सिर धड़ से अलग कर दिया गया. 3 நாட்கள் இவர் குடித்து குடித்து உட்கார்ந்திருந்தார். और 3 दिन पी कर बैठ गए थे. 4வது நாள் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. चौथा दिन वो कंट्रोल नहीं कर पाया, அதனால குடும்பத்திலே அவரை அடித்தார்கள். इसलिए परिवार के लोग उसे पिटाई किए, வெளியே தள்ளினார்கள். घर से बाहर निकाल दिए. எல்லாவற்றையும் விட்டு விட்டு சொன்னார். सब कुछ छोड़ करके कहा. எப்படி சொன்னார்? क्या कहा? பல நாட்களுக்கு பிறகு சுவிசேஷம் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. क्योंकि काफी दिनों के बाद उसे सुसमाचार सुनाया गया. அப்பொழுது அழுதாராம். तब उसने रोया. இயேசு மரித்தார் என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு தெரிந்திருந்தால், यीशु मरा करके कुछ सालों के पहले अगर मुझे पता चलता, நான் என்னுடைய பிள்ளையை இழந்திருக்க மாட்டேன். तो मैं अपने बच्चे को नहीं गवाया होता. நான் நேசித்த பிள்ளையை யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னான் என்று நான் நரபலி கொடுத்து விட்டேன். मेरा प्रेमी बच्चे को किसी ज्योतिषी का कहने पर मैं उसका नरसंहार नहीं किया होता. இன்றைக்கு கிராமங்களில் அலைந்து திரிந்து சுவிசேஷ ஊழியத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். आज ही वही व्यक्ति गांव देहातों में जाकर सुसमाचार की सेवा भी कर रहे हैं. இயேசுவை பற்றி தெரியாததினாலே மரணத்திற்கும் நரகத்திற்கும் பாதாளத்திற்கும் அருகிலே ஓடுகிறவர்கள் 1000 உண்டு. यीशु के बारे में नहीं जानने के कारण नरक क्या है, स्वर्ग क्या है, अधोलोक क्या है पहचाने बिना बहुत सारे लोग नरक की ओर दौड़ रहे हैं. இயேசுவினுடைய இந்த சுவிசேஷம் நம்முடைய கையிலே இருக்கிறது. यीशु का सुसमाचार हमारे हाथों में है. இயேசுவினுடைய 1000 வருட அரசாட்சி சீக்கிரமாய் வரப்போகிறது. यीशु का 1000 वर्ष का राज्य आने जा रहा है. ஆனால் இயேசு யார் என்றே தெரியாது. लेकिन लोग नहीं जानते कि यीशु कौन है.